நம்ம சேனல்லேருந்து தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜெங்கிஸ்கான் என்ற மன்னன் செல்லப்பிராணியாக ஒரு பருந்தை வளர்த்து வந்தான். கொடுங்கோலனா அவன் அந்த பருந்திடம் மிகுதியான பாசம் வைத்திருந்தான். பருந்து அவன் மேல் உயிரியே வைத்திருந்தது. ஜெங்கிஸ்கான் எங்கே சென்றாலும் அந்த பருந்தியை அழைத்துச் செல்வான். மற்ற நாடுகள் மேல் தாக்குதல் நடத்தி அவற்றை தன் ஆட்சி கீழ் கொண்டு வருவதிலேயே தன் வாழ்நாளை கழித்து வந்தான். பருந்து அவனுடைய எல்லா நாடுகளுக்கும் பயணப்பட்டது. மன்னனின் பருந்து என்பதால் சுற்றி இருந்தவர்கள் பருந்தை மரியாதையுடன் பார்த்து கொண்டார்கள். அரண்மனையில் ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தது அந்த பருந்து. ஒரு நாள் ஜெங்கிஸ்கான் தன் நண்பருடன் வேட்டைக்கு புறப்பட்டான். நண்பர்கள் அனைவரும் கத்தி, ஈட்டி, வில், அம்பு என்று பல வகையான ஆயுதங்கள் ஏந்தி வந்தார்கள். ஜெங்கிஸ்கான் செல்ல பருந்து மட்டும் கொண்டு வந்தான். என் பருந்து 100 ஆட்களுக்கு சமம் என்று நண்பரிடம் கர்வத்துடன் சொன்னான். அவன் குதிரையில் பயணித்த போது பருந்து கம்பீரமாக அவன் முன்னால் குதிரை மேல் அமர்ந்து வந்தது. பருந்தின் தலைமேல் வெள்ளியால் செய்த அழகான குல்லா ஒன்றை போட்டிருந்தான் ஜெங்கிஸ்கான். அந்த குல்லா தலையில் இருக்கும் வரை பருந்து அவனை விட்டு விலக்கிச் செல்லக்கூடாது. அவனுக்கு ஏதாவது தேவை என்றால் அந்த வெள்ளிக்குல்லாவை கையில் எடுத்துக்கொண்டு பருந்தின் காதில் ஆணையிடுவான் ஜெங்கிஸ்கான். பருந்து பறந்து சென்று அவனது ஆணையை நிறைவேற்றி வைக்கும். அன்று வேட்டையாட விலங்குகள் எங்கே இருக்கின்றன என்று தெரியவில்லை. ஜெங்கிஸ்கான் தன் பருந்தின் தலையில் இருந்து வெள்ளிக்குழாவை கலட்டி அதன் காதில் ஏதோ சொன்னான். பருந்து பறந்து சென்று விலங்குகள் இருக்கும் இடத்தை காண்பித்தது. ஜெங்கிஸ்கானும் நண்பர்களும் களைப்பு வரும் வரை வேட்டையாடினார்கள். விலங்குகளை தேடிக்கொண்டு ஓடியதில் ஒரு கட்டத்தில் ஜெங்கிஸ்கான் நண்பர்களிடமிருந்து விலகி வந்து விட்டான். மேலே பறந்தபடி வேட்டைக்கு உதவி செய்து கொண்டிருந்த பருந்து மட்டுமே அவனிடம் இருந்தது. ஜெங்கிஸ்கானுக்கும் கடுமையான தாகம் எடுத்தது. நீரை தேடி அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தான். ஒரு இடத்தில் பாறையிலிருந்து நீர் வழிந்து கொண்டிருந்தது. பருந்தின் தலையில் இருந்த வெள்ளிக்குள்ளாவை கலட்டி அதில் நீரை பிடித்தான். அவன் நீரை பருகும் நேரத்தில் பருந்து பறந்து வந்து அந்த நீரை தட்டிவிட்டது. தாகத்தில் தவித்து கொண்டிருந்த மன்னனுக்கு முதலில் பருந்தின் செயல் வியப்பாகத்தான் இருந்தது. தன் கையில் அமர்ந்திருந்த பருந்தை மென்மையாக தடவி கொடுத்துவிட்டு மீண்டும் தண்ணீரை பிடித்தான். குல்லாவில் நீர் நிரம்பி மன்னன் பருகும் சமயத்தில் பருந்து பறந்து வந்து மீண்டும் தண்ணீரை தட்டிவிட்டது. இப்போது மன்னனுக்கு கடும் கோபம் வந்துவிட்டது. இதே செயலை என் அமைச்சர் யாராவது செய்திருந்தால் அவரது தலையை கொய்திருப்பேன். நீ என் செல்லப்பிராணி என்பதால் உன்னை மன்னித்து விடுகிறேன். இனி ஒரு முறை இப்படி செய்தால் விளைவுகளுக்கு நான் பொறுப்பில்லை. ஜெங்கிஸ்கான் தன் போர்வாளை உரையிலிருந்து எடுத்து தன் வலக்கையில் பிடித்து கொண்டான். பருந்தை ஒரு கண்ணால் பார்த்தபடி மீண்டும் தண்ணீரை பிடித்தான். இந்த முறை தண்ணீரை தட்டிவிட்டு விளையாடினாயே, நீ செத்தாய் என்று மனதிற்குள் கருவி கொண்டான். வெள்ளிக்குள்ளாவில் தண்ணீர் நிரம்ப நேரமானது. ஊற்று மிகவும் மெதுவாக வந்து கொண்டிருந்தது. பருந்தை பார்த்தபடி நீரை குடிக்கப் போனான் மன்னன். பருந்து மன்னனை நோக்கி பறந்து வந்தது. வாளை வீசினான் அந்த கொடுங்கோலன். பருந்து விட்டுண்டது. என்றாலும் அந்த உயிர் துறக்கும் வேளையிலும் மன்னன் கையில் இருந்த நீரின் மேல் விழுந்தது. அதை குடிக்காமல் செய்துவிட்டது. பருந்து இறந்து விட்டது. மன்னனின் கோபம் அடங்கவில்லை. தாகம் அதைவிட அதிகமாக இருந்தது. சொட்டி கொண்டிருந்த நீரின் வரத்து படிப்படியாக குறைந்து முற்றிலுமாக நின்றுவிட்டது. இந்த நீர் எங்கிருந்து வருகிறது என்று கண்டுபிடித்து அங்கே போய் தாகம் சாந்தி செய்து கொள்ளலாம் என்று புறப்பட்டான். பாறையில் சிரமப்பட்டு ஏறி பார்த்தான். அங்கே ஒரு இடத்தில் நிறைய நீர் தேங்கி இருந்தது. அதிலிருந்துதான் நீர் கசித்து கொண்டிருந்தது என்பதை தெரிந்து கொண்டான் அவன். தேங்கியிருந்த அந்த நீரை கையில் அள்ளி அருந்தலாம் என்று நினைத்து கீழே குனிந்தான். அந்த நீர்த்தேக்கத்தில் கொடிய விஷமுள்ள கருநாகம் ஒன்று செத்து கிடந்தது. அந்த நீரிலேயே அது பல நாட்களாக கிடந்திருக்க வேண்டும். மன்னன் அந்த நீரை உண்டிருந்தால் உடனே செத்திருப்பான். அதனால்தான் பருந்து அவனை அந்த நீரை அருந்துவிடவில்லை. உலகின் மிகப்பெரிய கொடுங்கோலான ஜெங்கிஸ்கான் இறந்து கிடந்த பருந்தின் அருகில் அமர்ந்து அழுதான். நாடு திரும்பியதும் தனது தலைநகரத்தில் தங்கத்தில் ஒரு பருந்தை செய்து வைத்தான். அதன் ஒரு சிறையில் கீழ்கண்ட பொருள் விளக்கம் வாசங்களை எழுதி செய்தான். கோபத்தில் செய்யப்படும் எல்லா செயல்களும் துயரத்தை தருகின்றன. மற்றொரு சிறகில் அவன் எழுத சொன்ன வாசகம் இன்னும் மகத்தானது. உன்னுடைய உண்மையான நண்பன் உனக்கு பிடிக்காத செயல்களை செய்தாலும் அதை உன் நன்மைக்காகவே செய்கிறான். இதுவே இந்த கதையின் முழு கருப்பொருளாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.